ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட Facebook லைவ்ல, யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக நாங்கள் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே போல இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாள், குறிப்பா இந்த மார்ச் மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளில நம்ம வந்து நிக்கிறோம். இவ்வளவு நேரம் நல்லா நம்ம ஆராதித்திருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல பாடலை பாடி கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுப்பா. நம்மளை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். சரி, அப்போ இந்த நாள் என்ன நாள் சொல்லுங்க பாப்போம். குருத்தோலை ஞாயிறு. அல்லேலூயா. ஆமா, அழகா குருத்தோலைகள் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. வீடியோல தெரியுதான்னு தெரியல. தெரியுதா? சரி, அழகா இந்த இடத்துல நாம் செய்திருக்கிறோம். இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுனா என்னன்னு தெரியணும். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆமென். குருத்தோலை ஞாயிறுனா என்னன்னே தெரியாம நம்ம உள்ள கலந்துகிட்டு வருஷம் நம்மளும் தான் ஜெபிக்கிறோம். இது தவறு. நம்ம அந்த ஆழத்தை புரிந்து கொண்டால், அந்த விசேஷத்தின்படி நம்ம ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். சரி, இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறுனா என்ன? இன்னைக்கு அதிக மணி நேரம் நான் எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. ஆமே பா. இன்னைக்கு வெயிலுக்கு பதிலாக மழை வர போகுது. இன்னைக்குன்னு பார்த்து அவங்க பிள்ளை இன்னைக்கு வரல, எல்லா வேலையும் செஞ்சா வர முடியல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். முன்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உலகத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரும் அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நகரத்துக்குள்ள உள்ள கடந்து வரும்போது கழுதையில மேல உட்கார வச்சு ஆண்டவரை கொண்டு வராங்க, நடந்து வருகிறார். சொல்றாரு, இதுவரையிலும் ஏறிடாத ஒரு கழுதை இருக்கிறது. இதெல்லாம் எங்க நடக்குது, எப்ப நடக்குது அப்படின்னா, குறிப்பா அந்த சிலுவை மரணத்துக்கு போவதுக்கு முன்பாகவே இயேசு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துகிறார். இதை எதுக்கு குறிக்குது அப்படின்னா, ஒரு ராஜா, என்னைக்குமே ராஜா எப்படி வருவாங்க? ராஜா எப்படி வருவாங்க? ராஜா அப்படின்னாலே ஒண்ணு அப்படியே குதிரை வண்டியில வரணும், பெரிய ரதத்துல வரணும், இல்லைன்னா யானை மீது உட்கார்ந்து வரணும், இல்லைன்னா ஒரு 4 பேர் சுமந்துட்டு வரக்கூடிய பெரிய ஒரு அலங்கம் என்னும் பாடையில வரணும். அதெல்லாம் அப்படியெல்லாம் வராம ஆண்டவர் காண்பிக்கிறாரு, நான் ராஜா தாழ்மையின் ரூபத்துல பிறந்தேன், தாழ்மையின் ரூபத்துல உனக்கு ராஜாவாக உள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் காண்பிக்கிறார். தன்னுடைய தாழ்மைய சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்கிறார் இயேசு. ஆனா இன்னைக்கு இயேசுவா பிள்ளைகள்னு சொல்ற நம்ம தாழ்மையை வெளிப்படுத்துகிறோமா? தாழ்மையா இருக்கிறோமா? இதெல்லாம் தெரியாம குருத்தோலை ஞாயிறுல நானும் குருத்தோலை கொண்டாடுறேன்னு சொன்னா நோ யூஸ். இன்னைக்கு திருச்சபைகள் மனம் திரும்பணும். ஊழியக்காரர்கள் இதை அறிந்து செயல்பட வேண்டும். போஸ்டர்ல என் போட்டோ ஏன் இல்ல, நோட்டீஸ்ல என் பேர் இல்ல, இந்த ராஜாவுடைய பேர் எங்கேயுமே இல்ல. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனா பொய்யா சொல்றேன். இந்த ராஜா சொல்றாரு, குணப்படுத்திட்டு சுகப்படுத்திட்டு நீ யார்ட்டையும் சொல்லாத, நீ போய் மோசே உனக்கு கற்பித்தபடி நீ என்ன செய்ய, காரியங்களை செய்யி. மோசே உனக்கு என்ன செய்ய சொன்னாரோ நீ காரியங்களை செஞ்சுக்கோ. சுகவீனமா இருக்கிற ஒரு மனுஷனை குணப்படுத்திட்டு, நான் தான் குணப்படுத்தினேன். இந்த ராஜா காண்பித்திருக்கிறபடி நாம் இருக்கிறோமா? கிறிஸ்தவர்களாகிய நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, வேத வசனத்தின்படி நீ இல்லாவிட்டா பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த ராஜா தன்னை தாழ்த்தினாரே,
இந்த ராஜா தாழ்மையின் ரூபத்தை எடுத்தாரே, இந்த ராஜா தன்னை தாழ்த்துவது மாத்திரமல்ல, தாழ்மையை காண்பித்திருக்கிறார் ஜனங்களுக்கு முன்பாக. அவ்வளவு பெரிய ஒரு ராஜா, மரணத்தை வென்ற ராஜா, பிசாச நசுக்கின ராஜா. இன்னைக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்ட பிசாசு என்ன பிசாசு தெரியுங்களா? சொல்லுங்க பாப்போம். பிசாசுடைய தலையை கொடுக்கல ஆண்டவர். எதை கொடுத்திருக்கிறாரு? சில தெரியவே மாட்டேன்றா. எதை கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்களேன், சீக்கிரமா சொல்லுங்க. வாளை கொடுத்திருக்கிறாரு. தலையை அவர் நசுக்கிட்டாரு, வாளை தான் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. அந்த வாளை வச்சு அவன் ஆட்டலையே நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயந்துடுறோம். ஐயோ என்னங்க ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு பிரச்சனையா வருது. ஜெபிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரும், ஜெபிக்காதவங்களுக்கு நல்லா பாருங்க பிரச்சனையே வராது. பிசாசு எங்க போராட வேண்டியது அவசியம்னா பலவான் கிட்ட தான் போராடுவானே தவிர வீக்கா இருக்கங்கிட்ட ஊதி விட்டா போதும். அது தம்பி பீஸ் உட்கார்ந்து இருக்குறா, இவனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, இவங்கிட்ட தாண்டா நிக்க முடியாது. 880 பாகால் தீர்க்கதரிசிகள், விக்கிரகத்தை வணங்குற தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, ஒரே ஒரு மனுஷனாகிய தீர்க்கதரிசி எலியா வந்திருக்கிறாரு. அந்த எலியா வந்த உடனே அவங்களால பூஜையே செய்ய முடியல. அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷங்க, அந்த அபிஷேகம் எலியா அப்படின்னு அந்த பேருக்காக நான் சொல்லல, அவன் மீது வைக்கப்பட்டிருக்கிற தேவ அபிஷேகம் கலக்கமடைய செய்தது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நிக்கிற இடத்துல மற்ற பிசாசுனால கிரியை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கணும். பாவம் பண்ற மனுஷன் சொல்லணும், இந்த பிள்ளை வந்தா என்னால நிக்கவே முடியல, ஐயோ எனக்கு கை காலம் நடுங்குது. அந்த பாவம் பண்ற மனுஷனுடைய பார்வை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். பார்வைகள் ஒரு சில ஆண்களுடைய பார்வை ரொம்ப மோசமான பார்வையா இருக்கு, நிக்கவே முடியாது அவங்க முன்னாடி. சொல்லுவாங்க, ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, 2 குழந்தை அவங்களுக்கு, 2 குழந்தைகள் பெற்றெடுத்த சகோதரி, குட்டி குட்டியா இருக்கும் பிள்ளைங்க. ஒரு நாள் வந்து சொன்னாங்க, அவங்க வந்து பனியன் கம்பெனியில் வேலை செய்யறாங்க. சூப்பர்வைசர் மேனேஜர் சூப்பர்வைசர் என்ன பண்ணாராமா, அசிங்கமா பேசுறாரு. என் கணவர்கிட்ட சொன்னா அடிக்க போயிருவாரு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, என் கணவர்கிட்ட சொன்னா அடிக்க போயிருவாரு. அடிக்க போயிட்டா என் வேலை போயிடும், என் வேலை போயிட்டா என் பசங்க நிலைமை என்ன ஆகிறது, நாங்க சம்பாதிக்கலைன்னா எப்படி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி பல நாட்கள் அமைதியா இருந்திருக்கிறாங்க. அந்த மனுஷன் சூப்பர்வைசருடைய பார்வை ரொம்ப மோசமான பார்வையாம். மேலையும் கீழையும் பார்த்துட்டு அசிங்கமா டபுள் மீனிங்ல பேசுவாராம். இந்த சகோதரிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, கணவர்கிட்டையும் சொல்ல முடியல. பிள்ளைங்க பார்த்தா 2 குட்டி குட்டி பசங்க, ஆண் பசங்க 2 பேரு. குடும்பத்துக்காக இந்த அம்மா அப்படியே வாய மூடிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து இரவு வேளையில எனக்கு ஒரு 10 மணிக்கு மேல போன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்காரர் வரக்கு லேட் ஆச்சு. நான் என்ன இத்தனை மணிக்கு போன் பண்ணிருக்கிறாங்க, சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் கோச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, 10 மணிக்கு மேல பேசுறேன்னு, என்னால முடியல, ஒரு சில விஷயங்களை தாண்டி வர்றதுக்கு எனக்கு தெரியல பாஸ்டர், கொஞ்சம் உதவி செய்யுங்க. சொல்லுங்க என்ன விஷயம்? சூப்பர்வைசர் இப்படி பிஹேவ் பண்றாரு, என் வீட்டுக்காரர் ஒன்னும் வீட்டுக்கு வரல, என் வீட்டுக்கார்ட்டு நான் சொல்ல முடியாது, அடிக்க போயிருவாரு. 10:30 மணிக்கு போன் பண்ணி எனக்கு பேசும்போது, அந்த எதுக்காக 10:30 மணிக்கு போன் பண்ணாங்கன்னா 10:15 அந்த ஆள் போன் பண்ணிருக்கிறாரு, நாளைக்கு இந்த கலர் சாரி போட்டு வா, இந்த மாதிரி பூ வச்சுட்டு வா அப்படின்னு பேசிட்டு வச்சுட்டாராம். இதை கேட்டோன்னு அந்த சகோதரிக்கு கைகால் நடுங்கிருச்சு. போக போக ரொம்ப மோசமா போகுதே, நான் என்ன செய்வேன்? ஒரு பக்கம் எனக்கு வேலை, புரியுதுங்களா, ஒரு பக்கம் வேலைக்கு நான் போய் தான் ஆகணும், சம்பளம் எனக்கு வேணும். இன்னொரு பக்கம் பார்த்தா இப்படி எல்லாம் நடக்குது, என்ன செய்வேன்? இந்த சகோதரி எனக்கு போன் பண்ணி கண்ணீர் வடிச்சாங்க. எனக்கு அதை கேட்டோன்னு ஸ்தம்பிச்சு போயிட்டு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கறேன், எனக்கு கல்யாணம் கூட ஆகல அப்போ. நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். எனக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி வழி நடத்தது ஒண்ணுமே சரியில்லை. சிஸ்டர் ஒரு 5 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஜெபிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அழுதுட்டே வச்சுட்டாங்க. 5 நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்தேன். ஆண்டவரே எனக்கு தெரியலப்பா என்ன ஆலோசனை கொடுக்கறதுன்னு. இந்த சகோதரி என்னை நம்பி, உங்க நாமத்தினால என்னை நம்பி போன் பண்றாங்க 10:30 மணிக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கப்பா என்ன செய்யறதுன்னு. அவங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லுங்கப்பா. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிருப்பேன். ஆவியானவர் ஒரு வசனத்தை யோசுவால பாருன்னு
அந்த அலங்கம், அந்த எரிகோ மதில் விடிஞ்சு போகிற காரியத்தை கர்த்தர் காண்பித்து படினர். இன்னைக்கு அதை வாசிக்க போறோம். சொல்லும் போது வாசிங்க. அதை வாசிச்சுட்டு இதை நீ சொல்லி கொடு, சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. 5 நிமிஷம் தான். அந்த சகோதரிக்கு போன் பண்ணி அந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு நாங்க 2 பேரும் சகோதரி நானும் இணைந்து 10:35 10:40 போன் பண்ணி ஜோம் பண்றேன். காலையில போயிட்டு அடுத்த நாள் சாயந்தரம் எனக்கு 7 மணிக்கு போன் வருது. நான் எடுத்து பாக்குறேன், ஐயோ என்ன 7 மணிக்கு போன் பண்றாங்க, மறுபடியும் அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரோ. ஏன் அவிசுவாசம் பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்ற, நீ போன் எடுத்து பேசு. அந்த சகோதரி சொல்றாங்க, பாஸ்டர் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விட்டார் பாஸ்டர். ஹல்லேலூயா. 8 மாதமா எனக்கு தொந்தரவு கொடுத்த மனுஷனை கர்த்தர் இந்த இடத்தை விட்டு துரத்திட்டாரு. திருடி வச்சிருக்காங்க பாஸ்டர் அந்த ஆளு நிறைய விஷயத்த. அது கண்டு தெரிஞ்சு அது யாரோ போட்டு கொடுத்து கையும் களமா பிடிச்சு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. டிரான்ஸ்பர் பண்ணல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. பிளாக் மார்க். ஹல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எந்த மனுஷனையும் கர்த்தர் வாய்க்காம போகும்படி செய்வார். பயப்படாதீங்க பெண்கள், பயப்படவே கூடாது. ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார். அதனால வேத வசனத்துடைய வெளிச்சம் தெரியணும். இன்னைக்கு போதகர்மார்கள் ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அலங்காரத்தினாலே எதையும் சாதிக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா டெக்கரேட் பண்றதுனால ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அப்படியே நடந்து போவதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை குறித்து ஆழமான செய்தி ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே இது என்ன நாள்? இது ஆர்ப்பரிக்க வேண்டிய ஒரு நாள். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க பாருங்க, முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். சும்மா சொல்லல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தா, நான் தப்பு சொல்றேன் நினைக்காதீங்க, எனக்கு மனசெல்லாம் இன்னும் கஷ்டமா இருக்கு. எப்பதாயா நீங்க எல்லாம் மாறுவீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய ஸ்லோ பண்ணுப்பாங்க ஃபுல்லா. இயேசு கிறிஸ்துவுடைய வருகைய நம்ம தான் தாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனை ஆயத்தமாயிடுச்சு தெரியுங்களா? தூதர்கள் ஆயத்தமாயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறாரு. பிதா சொன்னா கிளம்பிடுவாரு 2வது வருகைக்கு. ரகசிய வருகை. ஏன்னு சொன்னா பற்பல அடையாளங்கள் அழகா நடக்குது. எருசலேம் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் தகர்க்கப்பட்டு கொண்டு இருக்கு குண்டுனால. பாக்குறீங்களா? பல அடையாளங்கள் கர்த்தர் காண்பித்திருக்கிறபடி நடந்திருக்கு. தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பும், யுத்தத்தினுடைய சத்தங்களை கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு வராது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் என்னுடைய வருகையின் அடையாளம். இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் கிறிஸ்தவங்க அப்படியே உட்கார்ந்துருக்கிறோம். அப்படியே உட்கார்ந்துட்டு மடிப்பு கலையாம உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா ஷர்ட் அப்படியே இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்ன சொன்னாலும் அப்படியே, எப்ப உங்களதான் பேசுறோம் அப்படின்னு. ஆமா சோதரன், ஆமேன் கூட வரமாட்டேன். மனம் திரும்புதல் சபைகளுக்கு உண்டாவதாக. மணவாளன் ஆயத்தமா இருக்கிறார், மணவாட்டி இன்னும் ஆயத்தமாகல. அங்க ஜனங்க ஆர்ப்பரிச்சிருக்கிறாங்க. அவர் வரும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லி ஆர்ப்பரித்து ஒரு வாரமா ஆர்ப்பரித்து கர்த்தர் அழகாய் நடந்து வருகிறதை பார்க்கிறாங்க. பாருங்க, யோசுவா எழுதின புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம்.
சரி, யோசுவா 6ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். பட்டணத்தை சூழ்ந்து ஒரே ஒரு தடவை சுத்தி வாங்க. இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 6 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரவுண்ட் மட்டும் அடிங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். கவனிங்க, 7ஆவது நாளுல அந்த பட்டணத்தை 7 முறை சுத்தி வாங்க. ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். மறுபடியும் அந்த வரியை வாசிக்க பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். மௌனமா உட்கார ஆண்டவர் சொல்லல. அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். ஆமென். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். போதுங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க தான் எடுத்துக்கணும். என்னைக்குமே ஆண்டவர் உங்க கையில கொடுப்பாருங்கிறத நீங்க எதிர்பார்க்காதீங்க. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னா கொடுப்பாரு, ஆண்டவர் கொடுப்பாரு. இல்லையா? அதாவது எப்படி இருக்குன்னா, ஒரு சில வீட்டுல பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கும். அம்மா அந்த ரிமோட் எடுமா, ஃபேனுக்கு ரிமோட், இன்னைக்கு டிவிக்கு ரிமோட். ரிமோட் வந்ததுல இருந்து எந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணி மாத்துறதுல நின்று போச்சு. இப்ப ஃபேனுக்கு ரிமோட் வந்துச்சா. நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னூர்ல. ஏசிக்கு ரிமோட், ஃபேன் பிரதர் கொஞ்சம் ஸ்பீடா வைக்கணும். இருங்க எங்க போறீங்க, கையில ரிமோட் இருக்குன்னாங்க. பார்த்தேன், ஆஹா எப்படி எல்லாம் சோம்பேறித்தனமா ஜனங்களை மாத்துறதுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எதுக்கு ரிமோட் யூஸ் பண்ணணும்னு தெரியும். இன்னைக்கு அம்மாமார்கள் ரிமோட்டை மாறிட்டாங்க. அம்மா இதை எடுமா, அம்மா அதை எடுமா. குனிந்து தலை நிமிரவில்லையே. அம்மா சூடா குடுமா, அங்கதானே இருக்கு, எடுத்து கூடி. வந்து எடுத்தாமா ஒரு நிமிஷம், இப்படி வந்துட்டு இல்லம்மா எடுத்து கொடுத்துருமா. ரிமோட் கண்ட்ரோல அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு பயன்பட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வீட்டுல. அப்பாவை கூட பயன்படுத்த முடியாது அவ்வளவு சுலபமா, இல்ல அம்மாவை பயன்படுத்தலாம். அப்போ பிசாசு இப்படி எல்லாம் உங்களை சோம்பேறித்தனம் படுத்தி வச்சுதான் இன்னைக்கு ஸ்விக்கி இன்னைக்கு இன்னும் ஆகி போச்சு. இப்போ எல்லாம் ஆன்லைன்ல வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டுக்கு முன்னாடியே வந்துடும். இங்க ஒரு வீட்டுல வந்துகிட்டே இருக்கும். இப்ப பட்டித்தொட்டி கிராமத்துக்கெல்லாம் மீஷோ வருது, பிளிப்கார்ட் வருது. ட்ரெஸ் கடைக்கு போறதே ரொம்ப கம்மி தான். போத்தீஸ், சென்னை சில்க்ஸ்க்கெல்லாம் போறதெல்லாம் ரொம்பவும் கம்மி. ஏதாவது ரொம்ப கிராண்டா வாங்குறதான் போறாங்க. கேஷுவல் ட்ரெஸ், இப்ப நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் மிந்த்ரால போட்டீங்கன்னா குவாலிட்டி வைஸ், அதாவது ஒரே ட்ரெஸ் 3 ஆப்ல நீங்க பார்க்கும் போது மிந்த்ரா தான் நம்பர் 1 இருக்கும். நல்லா நான் சோதிச்சு பார்த்து வாங்கியிருக்கிறேன். இதை ஏன் சொல்றேன்னா, பிசாசு நம்மளை எல்லா வகையிலையும் சோர்வுபடுத்தி கட்டி வச்சிருக்கிறான். இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ ஏதாவது செய்யணும். அவருக்கு தெரியாதா? ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வர சொன்னதே ஆண்டவர் தான். 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க எகிப்துல. அவங்கள வெளியில கூட்டிட்டு வாடான்னு சொல்லி மோசே கிட்ட பேசினவரே வானத்தையும் படைத்தவர் தான். அவருக்கு தெரியாதா? அவங்களுக்கு முன்னாடி ஒரு மதில் சுவர் இருக்குது. அது இடிஞ்சு விழுந்தாதான் இவங்க ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைவாங்க. இவங்களுக்கு தடையா இருக்குது. அவருக்கு தெரியாதா? அழைத்தவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரு, நீ ஏதோ ஒண்ணு செய்யணும். உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டேன், வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டேன். ஆனா உனக்கு முன்னாடி இருக்கிற தடைக்கல்ல நீ தான் நீக்கணும். இங்க அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. 6 நாள் நீங்க என்ன செய்யுங்க, அந்த அந்த இடத்தை பார்த்து பயப்படாதீங்க. உங்க ஜனங்க பயப்படுறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய முதலா இருக்குது,
அல்லேலூயா. நம்ம பெருசா எதையாவது பார்த்தா வாயை பொழப்பது மாத்திரம் இல்ல, அப்பா நம்மனாலதான் முடியாதுப்பா. அல்லேலூயா. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? முழு கோழி, பொரிச்ச கோழி 10 கோழிகளை முன்னாடி வந்து ஒரு கோழி வைக்கும் போது எப்படி சாப்பிடலாம்ல, முடியும்ல? எனக்கு இதுக்கே ஒரு முழு கோழிய எப்படியாவது சாப்பிடலாம். ஆனா 10 கோழியை முன்னாடி வச்சா அப்பா என்னால முடியாதுப்பா சாமி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி நம்மளால முடியாததை பெருசா பாக்குறோம். ஆனா ஆண்டவர் என்னைக்குமே நம்மளால முடியாததை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். தெரிஞ்சுக்குங்க, ஜெபிக்கிறவங்க கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறாருன்னா எப்படி நம்ம பார்த்து கொடுப்பாரு? என் பையனால என் பிள்ளையால அதை தாங்க முடியும், மேனேஜ் பண்ண முடியும், உடைக்க முடியும். அவளால முடியாதது எதையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்தை கூட பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்கும். மோகன் சி லாசர் மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஊழியம். அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. ஆனா இன்னும் முழங்கால நின்று ஓடிக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் யாருகிட்ட இந்த ஊழியத்தை கொடுத்தா யார் தாங்கி சரியா கொண்டு போவா. மோகனால முடியும்னு சொல்லிதான் ஐயாவுக்கு ஆண்டவர் அதிக ஊழியர்களை இந்த வயசுலயும் கொடுக்கிறார். அல்லேலூயா. சும்மாவல்ல, ஒவ்வொரு மனுஷனுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளே பாருங்க, இங்க சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு பெரிய வெயிட்டான தட்டை எடுத்துட்டு வந்து யார் கையில கொடுக்க மாட்டோம்? பிரின்சியில தலை கையில கம்மியே வேண்டாம், உன்னை விட 2 பிள்ளைங்க இருக்கு, பயப்படாத. யார் கையில கொடுக்க மாட்டோம்? இந்த மாதிரி நான் சின்ன வயசுல இருக்கும் போது சரவணா பவன் பழனியில ஒரு ஹோட்டல் இருக்கு, நாங்க போயிருந்தோம். எனக்கு இப்ப ஞாபகம் வருது. குட்டி பிள்ளையா நாங்க இருக்கும்போது பெரியப்பா பையன் என் தம்பி ஒருத்தன் அச்சல் பிபின் மாதிரியே இருப்பான். நான் அவனை விட கொஞ்சம் மூத்தவன், பால் மாதிரி கூட இல்ல, கொஞ்சம் பெருசா இருப்பேன். புரோட்டா சாப்பிட போயிருந்தோம். அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டா அப்படின்னாலே இந்த ஆரி பவன் புரோட்டாவெல்லாம் கொஞ்சம் தடியா நல்லா ஒரு புரோட்டா சாப்பிட்டாலும் வயிறு அடைச்சிடும், அந்த அளவுக்கு இருக்கும். போய் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வெயிட்டர் புரோட்டா வச்சுட்டு நானும் என் தம்பி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தோம். வச்சுட்டு அவர் என்ன சொன்னாருன்னா பார்த்துட்டு, அவனை பார்த்துட்டு, டேய் நீ சாப்பிட்டுருவியாடா? இவன் கொஞ்சம் கஷ்டம் தான் சாப்பிடுறது அப்படின்னு. கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்பி வர்றாரு, என்னால சாப்பிட முடியல, அவன் சாப்பிட்டுட்டான். புரியுதுங்களா? மனுஷனுடைய பார்வை வேற. அவங்க நினைச்சாங்க நான் சாப்பிட்டுருவேன், அவன் சாப்பிட மாட்டான். ஆனா அவன் சாப்பிட்டு நான் சாப்பிட முடியல. இன்னைக்கு மனுஷர்களுக்கு தெரியாது உங்களுக்கு எதை கொடுத்தா சரியா நடத்துவீங்கன்னு, ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லி. இன்னைக்கு உங்களுக்கு சும்மா பிசினஸ கொடுக்கல, குறிப்பிட்ட பிசினஸ ஏன் ஆண்டவர் உங்க கையில இருந்திருக்கணும்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பையனுக்கு இந்த பிசினஸ கொடுத்தா அவன் சரியா கொண்டு போவான்னு தெரிஞ்சுதான் கொடுத்திருக்காரு. பயப்படாத நில்லு. யாரை கண்டு பயப்படக்கூடாது. ஒரு சில காரியம் வாய்க்காம போயிடும். நீங்க ஒரு சில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது தடங்கள் வாய்க்காம போயிடும். அது வேற, வாய்க்காம போறது வேற. புரியுதுங்களா? வாய்க்கவே வாய்க்காது, கைக்கே வராது. ஆனா பிசினஸ் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மனுஷரான பிரச்சனையோ இல்ல சூழ்நிலையினால பிரச்சனை வருது அப்படின்னா அது யார் கொடுக்கறதா இருக்கும் தெரியுமா? பிசாசு கொடுக்கறது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உன்னால நிக்க முடியும். அதுக்காக ஆண்டவர் எதிர்த்து நிக்க சொல்லல, ராஜதந்திரத்தை போல நாம் செயல்பட வேண்டும். ஒரு மனுஷங்க நமக்கு விரோதமா எழும்பி நீ பிசினஸ் நடத்த முடியாது, நீ வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, இந்த இடத்துக்குள்ள இருக்க முடியாது, பிசாசு பிரச்சனை பண்ணுவான், அப்படிதான் பண்ணுவான், ஆர்ப்பரிப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி அவங்கிட்ட நீ ஆர்ப்பரிச்சினா அவனுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்ல. நீ என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ரீதியான ஆர்ப்பரிப்பு உனக்கு இருந்தா நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்ப. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கேயுமே ஏசப்பா பிள்ளைகளை ஆண்டவர் கோஷமிட சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இங்க ஜனங்க ஆர்ப்பரித்தார்களே தவிர தெருவுல போய் இதோ நடு ரோட்ல உட்காரல. வாழ்க ஒளிக சொல்றவன் கிறிஸ்தவன் அல்ல. இன்னைக்கு நிறைய இடத்துல கிறிஸ்தவர்கள் வாழ்க ஒளிக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், எந்த வேத புஸ்தகத்துல எந்த இடத்துல இந்த மாதிரி இதோ சாலையில உட்கார்ந்து மறிப்பு செய்வது அதெல்லாம் நம்ம வேலை இல்ல.
நம்ம வேலை என்னன்னா 4 செவுத்துக்குள்ள உட்கார்ந்து கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லி கண்ணீர் விழிக்கும் போது வெளியில கர்த்தர் தூதனை அனுப்பி பெரிய காரியங்களை செய்வார். சட்டை பிடிச்சு நிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. வாடா நீயா நானும் பாத்துக்கலாம். பழனியில ஒரு பாஸ்டர் கிட்ட பேசினாரு, என்னால மறக்கவே முடியல. ஒரு சரியா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, பாஸ்டர் உடன்பேட்டை நீங்க இருக்கிறீங்க, மண்டபத்துல கூட்டமெல்லாம் நடத்துறீங்க, ஜனங்கள்லாம் வர்றாங்க, நாங்க அதெல்லாம் பார்த்தோம். நீங்க இளைஞர் அணியில அங்க ஒரு செயலாளரா நீங்க இருக்க முடியுமா பிஜேபியில அப்படின்னு. என்னது எதுக்கு அப்படின்னு, இன்னைக்கு நமக்கு விரோதமா நிறைய பேர் எழுப்பி இருக்கிறாங்க, அவன் கத்தி எடுத்தா நம்மளும் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆள் வேற மீஸ் அப்படி வச்சிருக்கிறாரு, சர்ச்சு பாஸ்டர். அப்படிதான் வருவீங்களா? பழனியில நான் பார்த்த நானும் நினைச்சு பார்த்துட்டு என்னடா இப்படி பேசுறாரு. சரி ஓகே. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம வேலை அவங்க கத்தி எடுத்தா நம்ம கத்தி எடுக்கிற வேலை நம்ம வேலை இல்லை. அவங்க வாடா வெளியில அப்படின்னா வராண்டா வெளியில வர்ற வேலை நம்ம வேலை இல்லை. அல்லேலூயா. வாடி நீ பாத்துக்கலாம் அப்படின்னா வரண்டி நானு அப்படின்னு சொல்லி தூக்கி சொறி கட்டிட்டு போற வேண்டிய வேலை கிறிஸ்தவ வேலை. சொல்லுங்களேன், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவ வேலை வரண்டி வெளியில, அந்த வேலை நம்ம வேலை இல்ல. புரிந்து கொள்ளுங்க. நீயா நானா பாத்துக்கலாம். அந்த அழைப்புக்கு இயேசு நம்மள அழைக்கல. பிசாசு தூண்டி விடுவான், அப்படியே தீப்பிரிச்சு கொளுத்தி விடுவான். என்ன உனக்கு இவ்வளவுதான் ரோசமா, உன்னால இவ்வளவுதான் முடியுமா, அப்படியே ரத்தத்தை சூடு பண்ணுவான். அதுக்கெல்லாம் நம்ம மயங்கிட்டோம் விழுந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு தேவை என்ன தெரியுமா, உள்ள ஜெயில வச்சிருவான். பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்ப எல்லாம் போன்ல எங்க இருந்து வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாவா இல்லைங்களா? வீடியோ எங்க இருந்து எடுக்கிறான்னு தெரியல. அப்படியே ஜூம் பண்றதுக்கெல்லாம் நிறைய போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஐபோன்ஸ் எல்லாம் இப்ப வந்து ஒரு மேட்டரே இல்ல. ஒருத்தர் வந்து விவோ போன் ஒண்ணு வாங்கி இருக்கிறாரு, அது மாடல் எனக்கு தெரியல, 79,000 வாங்கினாரு. வந்து என்கிட்ட காமிச்சாரு, பிரதர் ஜூம் பண்ணி நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க எங்க வீட்டுல இருந்து. நான் பார்த்தேன், இவன் சரியில்லையே. அப்படியே டெலஸ்கோபிக் வழியா ரொம்ப தூரத்துல ஜூம் பண்ணி இருக்கிறதெல்லாம் அழகா பிக்சல் உடையாம தெரிஞ்சிருக்குது. அப்போ நம்மள எங்கிருந்து வேணா யாரு வேணா வீடியோ எடுப்பாங்க. இது பிசாசுடைய தந்திரம். பேச விட்டு கைய ஓங்க வச்சு இன்னைக்கு நம்மள வந்து சிறைச்சாலைக்குள்ள தள்ளுவதற்கோ இல்ல நம்மள சாட்சியை கெடுப்பதற்கோ பிசாசு ஆயத்தமா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ எதையும் செய்யாத, உனக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனை கண்டு பயப்படாத, உனக்கு முன்னாடி இதோ உனக்கு தடையா இருக்கிற கல்ல நினைச்சு மதில் சுவரை நினைச்சு பெருசா காரியத்தை நினைச்சு பயப்படாத. அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், 6 நாளும் சுத்தி வா, 7வது நாள்ல 7 முறை சுத்தி வா. எக்கால சத்தம் ஊதும் போது என்ன செய்யணும், ஆர்ப்பரி, நல்லா ஆர்ப்பரி. அந்த அலங்கம் தேவ தூதர்களால கீழே விழ தள்ளப்பட்டது. இவங்க எதுவுமே செய்யல, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவங்க போய் கோடாரி வச்சு இடிக்கல, எடுறா உன் கல் எடுறா கல்றா, எதுவுமே செய்யல. இவங்க ஆர்ப்பரித்தார்கள், நின்று ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தரை நோக்கி. அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளுக்கு இந்த நாளில நமக்கு கற்றுக்கொள்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, கர்த்தர் உங்க கையில எதை கொடுத்திருக்கிறாரோ, உங்களால எந்த சுமையை தாங்க முடியுமோ அதை தான் கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல உங்களால வேலை செய்ய முடியுமோ அதை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை மீறி எதையுமே உங்க கையில கொடுக்கல. நான் சொல்றது ஜெபிக்கிறவர்களுக்கு. அப்போ பயப்படாதீங்க, நான் எப்படி இந்த வேலையில நிற்பேன், எனக்கு எதுவுமே தெரியலையே, இந்த பிசினஸ பத்தி எதுவுமே எனக்கு புரியலையே, நான் எப்படி நடத்துவேன், பயப்படாதீங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஞானத்தை கிருபையும் கொடுப்பார். 2வது, தடை வரும்போது நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே சொல்லு உயர்த்தணும். ஆர்ப்பரிப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு அர்த்தம் என்னன்னா, நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓசன்னான்னு சொல்லி பாட்டு பண்ணாங்கல்ல, அது ஆர்ப்பரிப்பு. அதனாலதான் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா அந்த ஆர்ப்பரிப்புல நீங்க கலந்துக்கலாம் ஆராதனை வேளையில. அது முதலாவது ஆர்ப்பரிப்பு.
ரெண்டாவது ஆர்ப்பரிப்பு என்ன அப்படின்னா, நீங்க தேவ சமூகத்துல கண்ணீரோட ஜெபிக்கிற ஆர்ப்பரிப்பு. மனுஷன் முன்னாடி என்னைக்குமே கண்ணீர் விடக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், ஆரம்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல நான்சி ஆனா ஒன்னா கண்ணீர் வந்துடும். அல்லேலூயா. யாராவது ஏதாவது சொல்லிட்டா அந்த கண்ணுல இருந்து எங்க வரும்னு தெரியாது, தண்ணி அடக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பா. என்ன இப்படி இருக்கிற அப்படின்னா படபடபடன்னு வந்துடும். ஏதாவது நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியாது, கண்ணீர் வந்துடும். இன்னைக்கு கண்ணீர் எங்க வருதுன்னு வரவே மாட்டேங்குது. கண்ணீர் விடு அப்படின்னாலும் நான் ஏன் அழுகணும்? நான் சொல்லி கொடுத்தேன், நீ மனுஷன் முன்னாடி கண்ணீர் வடிக்க கூடாது. உன் சொந்த புருஷனா இருந்தாலும், நீ ஒரு அடுத்த மனுஷன் முன்னாடி, உன் சொந்த வீட்டுக்காரவனா இருந்தாலும் சரி, கண்ணீர் வெடிச்சுன்னா பிரயோஜனம் இல்ல. பிசாசுக்கு இதுதான் தேவை. என்னைக்குமே உங்க பலவீனத்தை வெளிப்படுத்தாதீங்க. கோபம் உங்க பலவீனமா இருக்குமான அந்த பலவீனத்தை வெளிப்படுத்திடாதீங்க. பிசாசுக்கு முன்னாடி வெளிப்படுத்தி காமிச்சிடாதீங்க. பிசாசுக்கு உங்க பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது. அவன் ஒன்னும் ஆண்டவர் மாதிரி ஆவியானவர் ரூபத்துல செயல்படுகிறவன் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஐயோ, என் பலவீனத்தை பிசாசு பார்த்துட்டானா? இல்ல, பூட்டி இருக்கிற அறைக்குள்ள பிசாசுனால வர முடியாது, இயேசுவால தான் வர முடியும். சீஷர்கள் நடுநடுங்கி போய் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க இயேசுடைய மரணத்துக்கு அப்புறம். ஆனா இயேசு எப்படி உள்ள வர்றாரு? பூட்டி இருக்கிற அறைக்குள்ள என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொல்லு. என்ன பூட்டி இருக்கிற அறைக்குள்ள முதல் வார்த்தை, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இயேசுவால மட்டும்தாங்க பூட்டி இருக்கிற அறைக்குள்ள வர முடியும். நீங்க பூட்டி இருந்தாலும், நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் என்ன நினைக்கிறீங்கிறத ஆண்டவரால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர பிசாசுனால அறிந்து கொள்ள முடியாது. அவன் எப்படி தெரிஞ்சுக்குவான்னா, நீங்க எக்ஸ்போஸ் பண்ணும் போது கோபத்தை, அப்படியே உச்சக்கட்ட கோபம் வரும்போது அவன் தெரிஞ்சுக்குவான். ஓ, இவனை கொளுத்தி விட்டா கோபம் அவனுக்கு வரும். அப்ப இவன் அதுதான் செய்வான். கோபத்தை வெளிப்படுத்தி காமிச்சிடாதீங்க உங்க பலவீனத்தை. ரெண்டாவது, எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அந்த பயத்தை வெளியில காமிக்காதீங்க. பயமே உள்ள இருந்தாலும் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் பிரின்சி? அப்படியே தில்லா இருக்கணும். முகத்துல அந்த பயத்தை காமிக்க கூட. புரியுதுங்களா? பயத்தை மட்டும் முகத்துல பிசாசு பார்க்கத்தக்கதாக காமித்து விடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அங்க முன்னாடி 40 நாள் வரையிலும் கோலியாத் என்ன சொல்றான்? ஒரு ஆம்பளை கூட இல்லையாடா. அவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறான் கோலியாத்து. அதெல்லாம் கேட்டுட்டு அங்க தாவீது பயத்தை வெளியில காட்டல. அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? விசுவாச அறிக்கை செய்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்த தேவன் இந்த மனுஷன் கையில என் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விடுவாரா சொல்றான். சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பு வச்சுட்டாரு என் ஆண்டவர். இவன் சர்வசாதாரணம், விருத்த சேதனம் இல்லாதவன். ஆமென். தாவீது எப்படி பாக்குறாருன்னா, அவனுடைய பலவீனத்தை விருத்த சேதனம் இல்லை, அதாவது கர்த்தருக்குள்ள அவன் இல்ல, கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அந்த பலவீனத்தை சுட்டி காமிக்கிறாரு தாவீது. இதெல்லாங்க அங்க செய்யல. ஆர்ப்பரிப்பு நடத்துறீங்களா? கர்த்தரை உயர்த்துவது. கர்த்தரை உயர்த்துங்க. 4 செவுத்துக்குள்ள போய் உட்கார்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்த பிசினஸ் எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா சும்மா நீங்க கொடுக்கல, என்னால எதை செய்ய முடியுமோ அதை நீ கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆனா பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, துயரம் வந்துகிட்டு இருக்குது, நான் இருக்கிற இடத்துல நான் தங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது ஆண்டவரே. என்னை சுத்தி பிரச்சனையா இருக்கிறாங்க, இந்த மனுஷன் பார்வை சரியில்லை, இவங்க பேச்சு எனக்கு சரியில்லை, இப்படி எல்லாம் என்ன துயரப்படுத்துறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஆனாலும் நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், என்னோடு கூட இருக்கிறபடியினால் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. சொல்லிதான் பாருங்களேன். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் அண்ணாள் தாங்க. சொந்த வீட்டுல அண்ணாளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவளுடைய சக்களத்தி எந்நேரம் பார்த்தாலும் அவளை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிற வார்த்தையினால அவ ஓடி போய் ஆலயத்துல என்ன செய்ய தெரியுமா? ஆண்டாள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை மட்டும் பண்ணல, கர்த்தரை உயர்த்துகிறாள். கர்த்தரை உயர்த்துகிறாள்.
இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு வரணும்? நீங்க ஆண்டவரை உயர்த்துவதற்கு தான் நீங்க ஆலயத்துக்கு வரணும். நீங்க உயர்த்திட்டு வெளியே போய் பாருங்க, நாளைக்கு உங்க வேலையில பிரச்சனை இருக்காது. எழுதி தர உங்களுக்கு. என்னை சட்டை பிடிச்சு கேளுங்க, ஏன்னா நீ சொன்ன என்னமோ உயர்த்துங்க ஆண்டவரை. இங்க வந்து யார் வர்றா போறா என்ன நடக்கிறதெல்லாம் பார்க்காம கண்ணை மூடி அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துல நீங்க உயர்த்திட்டு போய் வெளியே நின்று பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் மாத்திடுவாரு. சமாதானமா நடத்துவார், வியாதியை விலக்கிடுவார், பலவீனம் எல்லாம் டோட்டலா மாறிடும். என்னங்க வியாதியை காணோம், பலவீனத்தை காணோம். இன்னைக்கு எப்படி அற்புதம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கட்டிகள் மறைகிறது, கேன்சர் கட்டிகள் மறையுது, 4th ஸ்டேஜ்ங்கறாங்க, மறைஞ்சிருது. இது எப்படின்னா அவங்க அங்க ஆர்ப்பரிக்க கர்த்தர் உருவாக்கின உறுப்புகளை கர்த்தரே தொட்டு சுத்தப்படுத்துகிறார். இது நடக்காமல நான் இந்த மாதிரி இந்த பிபின் மாதிரி நான் இருக்கும்போது எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். என்னடா இது சுகம் உண்டாகுதுங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க, ஒரு வேளை அடிச்சு விடுறாங்க ஓடுறதுக்கு எல்லா ஊழியர்காரங்களும். நான் நிறைய சோதனை பண்ணவேன், சர்வசாதாரணமான இடத்துக்கு நான் வரல. ஏகப்பட்ட சோதனை, யாரையும் நம்பல. ஆனா கர்த்தர் என்னை கொண்டு செய்யும் போதுதான் தெரிஞ்சது, இயேசு எவ்வளவு பெரியவர், என் இயேசு பெரியவர். அவரை உயர்த்த 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 அந்த எல்லைகளையே கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவை பார்த்து, யோசுவா அங்க இருக்கிற மனுஷர்களை, அங்க இருக்கிற அலங்கத்தை உன் கையில கொடுத்துட்டா. ஆண்டவர் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறாரு சத்ருவை. இன்னைக்கு நம்ம சத்ருவை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம். பயப்படுகிற பிள்ளைங்க ஏசப்பாக்கு வேண்டாம். வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பயப்படுகிறவர்களுக்கு பரலோகத்துல இடம் இல்ல, தெரியுமா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல 22ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது. நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. அவிசுவாசிகளுக்கு பரலோகத்துல இடம் இல்லை, பயப்படுகிறவர்களுக்கு பரலோகத்துல சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன், இன்சி இடம் இல்லை. அப்ப பயப்படுவீங்களா? எதை கண்டும் பயப்படாதீங்க, எதிர்த்து நில்லுங்க ஆண்டவர் மூலமா. யார் பறித்தார்கள்? அதுதான் ஒரு வகையான ஆர்ப்பரிப்பு, கர்த்தரை நோக்கி கையில தட்டி உற்சாகமாய் பாடுவது. 2வது கர்த்தரை உயர்த்துவது. 3வது இதோ உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி உங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்தும் போது கர்த்தர் மாதாய் முடிய பண்ணுவார். அந்த சகோதரிக்கு செய்த அற்புதத்தை கர்த்தர் நமக்கும் செய்வார். ஆனா நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிற, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்க ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் செய்றார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல அந்த கல்ல புரட்ட சொல்லுவார் ஆண்டவர். அந்த பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் வந்துட்டாரு, லாசரு மரிச்சு அடக்கம் பண்ணி கழுக குகைக்குள்ள வச்சுட்டாங்க. அன்னைக்கெல்லாம் குகைக்குள்ளதான் வைப்பாங்க. அந்த குகைக்குள்ள வச்சாச்சு, இருமா, அந்த குகைக்குள்ள வச்சாச்சு. ஆனா நல்லா கவனிங்க, இயேசு டைரக்டா கல்லறைக்கு போய் அந்த லாசருவை மூடி வச்சிருக்கிறாங்கல்ல கல்லு, நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, அந்த கல்ல போய் தொடல. இயேசு கிறிஸ்து தம்முடைய கையினாலே கல்ல போய் தொடல, கல்ல போய் தள்ளல. இயேசு ஒரு பக்கம் இருந்துட்டாரு. ஆனா அவர் கமாண்ட் பண்றாரு. என்ன கமாண்ட்? வாசிமா. 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அங்கு அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்றே என்றார். இயேசு அவரை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உரத்த சத்தமா, அங்கேயும் அமைதியா கூப்பிடல. அல்லேலூயா. அந்த பணத்தை இயேசு, லாசரு வெளியில வா, அங்க அப்படி சொல்லல.
இன்னைக்கு நம்ம ஆளுகள்லாம் அல்லேலூயா, அந்த முகத்தை பார்த்தால சோர்வா இருக்குதுப்பா. நான் அதனாலதான் கண்ணை முடிக்கிறது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் எப்படி ஆராதிக்கிறீங்க எனக்கு தெரியல. யாஸ்மின் ஒரு சில டைம் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, என்ன பாஸ்டர் இவங்க எல்லாம் சோர்வா உட்காந்துருக்காங்க, எந்திரிக்க வச்சிருக்க பாஸ்டர் ஃபர்ஸ்ட் பாட்டிலேயே. உங்களதான், வேற யாரும் இல்ல. பாட்டிலே எந்திரிக்காது, எங்க அம்மாவெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்வா. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய ஆராதனை மாறிடுச்சு. நான் பார்த்தேன், கண்ணை திறந்து பார்த்தேன். இது நான் சொல்றது ஆரம்ப நாட்கள். விட்டாதீங்க, ஒருத்தர் இழுத்து நிப்பாட்டிருங்க, எல்லாம் நம்மள சோர்வு பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்வா. இயேசு அந்த மரித்து போன லாசருவை எப்படி கமாண்ட் பண்ணி கூப்பிடுறாருன்னா, லாசருவே வெளியே வா, உரத்த சத்தமாய். ஆனா இதை செய்வதற்கு ஆண்டவருக்கு தேவை ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு அந்த 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 அற்புதம் நடக்கக்கூடிய காரியத்துக்கு நடுவில் நிற்கிறது ஒரு கல்லு. ஆண்டவர் சொல்ல, இந்த கல்லை புரட்டு. நான் போய் புரட்ட மாட்டேன், நீ தான் செய்யணும், ஏன்னா உன்னால முடியும். அவ சொல்றா, சொந்த சகோதரி மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, ஆண்டவரே நாருமே எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாத்தம் அடிக்குமே ஆண்டவரே. எப்ப புரட்ட சொல்றதுக்கு தெரியாதா? அதுதான் நம்ம விதண்டாவாதம் பண்றது. ஆண்டவரே இதெல்லாம் ஆகுமா? அல்லேலூயா. எப்பா உன்னால எதை படிக்க முடியுமோ அதை தான் உன்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. எந்த டிகிரி உன்னால படிக்க முடியுமோ அந்த டிகிரி தான் உன் கையில கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் என்னால படிக்க முடியுமா நீ கேள்வியாக்காத. அல்லேலூயா. இன்னைக்குதான் வேற போட்டு வந்திருக்கான் பால். கர்த்தரோடு கூட பேசுகிறார் பால். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னாலே நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா கர்த்தர் கொடுக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. படிக்க படிக்க ஒரு சில பேர் பிசினஸ் பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க, வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புகளை சரியான வழியில பயன்படுத்திக்கணும் ஆண்டவருடைய துணையோடு கூட. அங்க போய் உட்கார்ந்து விதண்டாவாதம் பேர் இதெல்லாம் ஆகாது ஆண்டவரே. மாத்தாளை போல பேசக்கூடாது. ஆண்டவர் இதெல்லாம் ஆகுமா? இதெல்லாம் செட் ஆகுமா? எனக்கு செட் ஆகுமா? எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குதே. எப்பா உனக்கு செட் ஆகுறதுதான்ப்பா ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு எது ஆகுமோ அதை தான் உன் கையில கொடுத்திருக்கிறார், அதை தான் செய்ய சொல்லுகிறார். செய், கவலைப்படாம செய், பயப்படாம செய்ய. இதையெல்லாம் எவ்வளவோ மோதி பார்த்துட்டங்க, எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நீ ஜெபத்தோட மறுபடியும் 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 ஒரு எலியாவை போல முயற்சி செஞ்சு பாரு. கையளவு மேகத்தை நான் உனக்கு உண்டாக்கி தருவேன். விடாத. கர்த்தருடைய பிள்ளைங்க என்னைக்குமே பின்வாங்குறவங்க இல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஏசபா பிள்ளைகளுக்கும் உலக பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. செங்கடலுக்கு முன்னாடி நின்னுட்டு மோசே பின்னாடி வரல. ஒரு பக்கம் பார்த்தா முன்னாடி கடல், இன்னொரு பக்கம் பார்த்தா யாரு வர? யாரு வர சொல்லுங்க? பார்வோன் ராஜா துரத்திட்டு வர்றாரு. ஜனங்க பரதி வைக்கிறாங்க. ஜனங்களுக்கு தெரியல ஆண்டவர் யாருன்னு, ஆனா மோசேக்கு தெரியும் ஆண்டவர் யாருன்னு. இன்னைக்கு உங்க வீட்டுக்காருக்கு தெரியாது ஆண்டவர் யாருன்னு, உங்க தம்பிக்கு தெரியாது யார் ஆண்டவர்னு. ஆனா நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, ஆவிய நிரம்பி நிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தெரியணும் இயேசு யாருன்னு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இயேசு யாருன்னு. என் இயேசு பெரியவர். நான் சொல்லுவேன் ஒண்ணே ஒண்ணு, என் இயேசுவால எல்லாம் கூடும். ஒரு செகண்ட் கையில அப்படியே நிரம்ப அறுத்துக்கிறதுக்கு நான் இருந்தேன், தூக்கு போட்டுக்கிறதுக்கு இருந்தேன். இல்லன்னா அதெல்லாம் பார்த்து பயந்துட்டு பல்சர் பைக் வச்சிருக்கனால ரொம்ப ஸ்பீடா போய் எங்க அடிச்சு விழுந்துருவோம். நான் என்னுடைய மரணத்துக்கு நான் நடு இரவில் ஆயத்தமாய் கொண்டு இருக்கும் போது நான் சொல்லுவேன், என்னை தேடி எங்க அப்பா வரல, எங்க அம்மா வரல, என் இயேசு வந்தார். எனக்கு தெரியும் நள்ளிரவில் நான் மரணத்துக்கு ஆயத்தமாகும் போது என் இயேசு மட்டும்தாங்க வந்தாரு. அதனாலதான் நான் சொல்றேன், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவருக்கு மீறி எனக்கு எதுவுமே நடக்காது. எவனும் எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யாருமே எந்த பதவியில் இருந்தாலுமே என் இயேசுவுக்கு முன்னாடி ஒருவரும் நிற்க முடியாது. ஏன்னா என் மரணத்தை தெரிந்தவரால எல்லாத்தையும் செய்ய முடியும். அந்த ஒரு எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்.
எனக்கு தெரிஞ்சது என் மரணத்தை அறிந்தவர். நான் வாழ்வை முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது எந்த பிரைம் மினிஸ்டரும் வரல, என்ன பெத்தவங்களுக்கும் தெரியல. ஆனால் இயேசு என்னை அறிந்தவராய், எந்த இயேசுவை நான் நிறுத்தேனோ, எந்த இயேசுவை நான் கைவிட்டு எனக்கு வேண்டாம், இந்த இயேசுவெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி புறமே தள்ளினேனோ, அந்த இயேசு என்னை பாதுகாத்து உயிர்ப்பித்து இதோ இன்னைக்கு ஊழியக்காரனா உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். என் இயேசுவால கூடாத காரியம் எவனாலே முடியாது. அதுக்கு தேவை அபரிமிதமான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்க விசுவாசம் அசைக்கவே படக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், விடாத, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஒரு நாள் என் ஆண்டவர் காரியங்களை முடிய செய்வார். இன்னைக்கு பயிரை போட்டுட்டு ஒரு பிசினஸ்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்ல ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் இல்ல. நம்ம எதை பார்க்க வைக்கிறான்னா, பிசாசு விளைய செய்யற காரியத்தை தான் கண்ணுல பார்க்க வைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் கண்ணுல பார்க்கிற விசுவாசம் இல்ல, இருதயத்துல நினைக்கிற விசுவாசம், ஆர்ப்பரிக்கிற விசுவாசம். விளைய செய்கிற ஆண்டவரை பாருங்கன்னா நீ விளைய செய்கிற மண்ணை பார்த்துக்கிட்டு இருக்க. புரியுதுங்களா? ஒரு சில பேருக்கு உடம்பு வர மாட்டேங்குது. ஜெபிச்சு அப்படியே கண்ணாடி நின்று பாப்பாங்க, டேப் வச்சு அளந்து பாப்பாங்க. உடம்பு வருதா, ஏமா நீ உடம்ப பாக்குற, உனக்கு ஆரோக்கியம் வந்துருச்சா, உனக்கு பலம் வந்துருச்சா அப்படின்னு சோதிச்சு நீ பார்க்காத. விளைய செய்கிற ஆண்டவரை பாருன்னா அது தெரிய மாட்டேங்குது. வேற எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கறனாலதான் உனக்கு எதுவும் வரல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஷார்ட் ரூட் தெரிய மாட்டேங்குது. இது நல்ல ஷார்ட் ரூட். இயேசு அதுதான் சொல்றாரு பேதுருவை பார்த்து. பேதுரு தான் கேட்கிறான், நள்ளிரவில் ஆண்டவர் கடல் மேல நடந்து வரும்போது யாரு கேட்கிறா, நானும் வரேன் ஆண்டவரேன்னு. பேதுரு தான் கேட்கிறாரு, ஆண்டவரே நானும் இந்த மாதிரி கடல் மேல நடக்கிறேன் ஆண்டவரே. இவருதான் ஆசைப்படுறாரு, ஆண்டவர் அழைக்கல. அந்த ஆசையை அங்கீகரிச்சு இயேசு சொல்றாரு வா. அப்படியே இறங்கி நடந்து வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரும்போது இவரு என்ன பண்ணாரு தப்பு? அவிசுவாசம். எப்படி அந்த அவிசுவாசம் வந்துச்சு? புஷ்னு காத்தடிச்சோன்ன நடுவுல நின்னுட்டு இங்க பார்த்தாரு, தொப்புன்னு விழுந்துட்டாரு. அதுதான் இயேசு சொல்றாரு, நீ ஏன் இன்னும் அவிசுவாசமா இருக்கிற? என்ன காரியம்னா, நீ என்ன மட்டும் பார்த்து வந்திருந்தீங்கன்னா விழுந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மட்டும் பார்த்து வந்திருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எங்கேயும் விழுந்திருக்க மாட்டோம். பிசாசு நமக்கு உள்ள நுழைஞ்சிருக்க முடியாது, நம்மள தந்திரமா விலக்கி இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரை மட்டும் பார்க்காம மனுஷனை பார்த்தபடியினால், சூழ்நிலையை பார்த்தபடியினால, உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய காரியங்களை பார்த்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்குதான் நம்ம சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயான்னு. நம்ம ராஜா இங்க இருக்கிறாரு. எதை குறிச்சு பயப்படாதீங்க. உங்க முன்னாடி நிக்கிற கல்ல புரட்டி மட்டும் போடுங்க, அவர் உங்களுக்கு தகுந்ததை செஞ்சிருக்காரு. ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நிக்கிற கல்லு என்ன தெரியுமா? அவிசுவாசம் என்னும் கல்லு, பயம் என்னும் கல்லு, குழப்பம் என்னும் கல்லு. அதை மட்டும் பிடுங்கி தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நீர் சொல்றதை நான் செய்வேன், என்னோடு கூட நீங்க நெல்லுங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. உங்க பிசினஸ் ஆசீர்வாதமா மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்களுக்கு வேலையில ஆசீர்வாத உயர்வு இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உங்களை தொந்தரவு பண்ற மனுஷனை கர்த்தர் அப்படியே நீக்கி தூக்கி போட்டுருவார். அந்த ஆள் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், சத்தமா தான் சொல்லிருங்க முடிச்சிடலாம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும், ஆமென், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என் இயேசு பெரியவர். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது. ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இந்த ஆரவாரத்தோடு பிரசங்கம் செய்யும் போது, இந்த ஆரவாரத்தோடு கைகளை தட்டி உற்சாகமாய் பாடும் போது வெளியே போய் பாருங்க, அலங்கா இடிச்சு விழுந்திருக்கும். உங்களுக்கு முன்னாடி ஒரு மனுஷனாலே நிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாம எவனுமே நிக்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்க பரிசுத்த தெய்வம். இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம். புரிஞ்சுதுங்களா? இந்த ஓலையினால மேட்டர் கிடையாது. அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ராஜாவாலதான் விஷயம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ள ராஜா இருக்கிறாரா? ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஜெபிப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்துல இன்னைக்கு தலைகளை தாழ்த்தி கேட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை நிரப்பி பேசிக் கொண்டிருக்கிறார்.
எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பயத்தோட குழப்பத்தோட இருக்கிறீங்க. நான் தொட்டுட்டேன், அந்த காரியத்துக்குள்ள நான் போயிட்டேன், இது சரியா போகுதா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்றாங்க. ஆனா நான் வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்குதே. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த காரியத்துக்குள்ள போகும்போது நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறீங்கன்னா கர்த்தர் தடுத்திருப்பாரு. தடங்கல் பண்ணலைன்னா ஆண்டவர் உங்களை விட்டுட்டாருன்னு அர்த்தம். அங்க விட்டுட்டாருன்னா அந்த அலங்கத்தை இடிச்சு போடாம நீங்க வெளியில வரக்கூடாதுன்னு அர்த்தம். மோசேவை ஆண்டவர் விடுறாரு. இந்த பார்வோன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, மோசே நான் உங்களோட இருக்கிற, நீ போ. ஆண்டவர் எனக்கு திக்குவாய் ஆண்டவரே, மந்தனாவு அதெல்லாம் நீ பார்க்காத, நீ போடா, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட ஃபேஸ் டு ஃபேஸ், முகத்துக்கு நேரா நிக்க வைக்கிறாரு. மோசே அதை நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பத்துல பின்வாங்குற மாதிரி இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பின்வாங்கவே இல்லை. கர்த்தரை நோக்கி ஆனா ஊனா ஓடி போய் ஆண்டோட ஜெபம் போயிருவாரு. அந்த கூடாரத்துக்குள்ள போயிருவாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்கா? ஆண்டவரை தேடி ஜெபிக்கிறதுக்கு கூடாரம் இருக்குதா? ஓடி போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. இதை செய்ய, அதை செய்ய, அதை அப்படி பேசு, இப்படி பேசு, இந்த வழியில போ, அந்த வழியில போ. அதனாலதான் செங்கடலை பார்த்து மோசே பின்வாங்கல, சுத்தி போயிடலான்னு சொல்லி நிக்கல. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒண்ணு செய்யற வல்லமை உள்ளவராய் இருக்கிறாருன்னு சொல்லி. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, மோசே இன்னும் என்னடா அமைதியா இருக்கிற, உன் கையில தான்டா கோல் இருக்குது, அந்த கோலை எடுத்து நீ ஊடு. அவனுக்கு அது வரைக்கும் தெரியல, தனக்கு முன்னாடி இருக்கிற தடையை நான் தான் உடைக்க போறேன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் வந்து அங்க உடைக்கல. அவர் சொல்றாரு, இதை செய்ய. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைக்கற்களை உடைப்பதற்கு கர்த்தர் உங்களை கொண்டுதான் பயன்படுத்துவாரே தவிர வேற எந்த மனுஷனை வச்சு பயன்படுத்த மாட்டாரு. சொல்லி கொடுப்பாரு. அந்த கோலை எடுத்து ஊனு. செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. ஜனங்கள் நடந்து போனார்கள். கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? பின்னாடி வந்த பார்வோனுடைய ரதத்தை விட்டாரு கொஞ்சம் கடலுக்குள்ள. ஆனா ஜனங்களுடைய பாதப்படி எல்லாம் தரையை தொட்ட போது அந்த கடலை ரெண்டா பிளந்த கடலை மறுபடியும் மூடி, இதோ அந்த பார்வோனுடைய ரதத்தையும் பார்வோனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே கடலுக்குள்ள போட்டு அமிழ்த்து விட்டார். அதுதான் ஆண்டு சொல்றார், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காப்பவராய் இருக்கிறார். என் இயேசு பெரியவர். ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா பயப்படாம செஞ்சிருங்க. ஒரு இடத்துக்கு போக சொன்னா பயப்படாம போயிருங்க. ஏன்னா போக சொன்னவருக்கு தெரியும், செய்ய சொன்னவருக்கு தெரியும். இதோ கர்த்தருக்கு தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. பயப்படாம செய்யுங்க. முன்னாடி நிக்கிற காரியத்தை நினைச்சு நீ பயப்படாத. அவங்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். அவங்க யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்ய சொல்லிட்டா பயப்படாத, இறங்கி செய். உன் வேலை நிக்க வேண்டிய வேலை தான் ஜெபிச்சுக்கிட்டு, யுத்தம் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவருடைய வேலை. தயவு செஞ்சு சண்டையா போய் நிக்காதீங்க. அழுது கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள். ஓசன்னான்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். பிரியமானவர்களே, நீங்க ஆர்ப்பரிக்க இன்னைக்கு எரிகோ மதில் விழுந்தது போல உங்களை சுத்தி இருக்கிற மதில்கள் விழுவதாக நசரேயனாக இயேசுவின் நாமத்தில். எல்லா பலவீனங்களும் வெளியே வா. பொல்லாத பிசாச, பலவீனப்படுத்துகிற பொல்லாத பிசாச இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பலவீனப்படுத்துகிற பிசாசு வெளியேறுவதாக இந்த எல்லையை விட்டு. பயமுறுத்துகிற குழப்பத்தை கொண்டு வருகிற பிசாசானவன் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆசீர்வதிக்க முடியாம தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த எல்லை விட்டு வெளியேறு. உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது கர்த்தருடைய பிள்ளையை தொடுவதற்கு. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். ஆண்டவரே, இந்த நாளில உங்க நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க தான்ப்பா பெரியவர். நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணுங்க இல்லப்பா. எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்க, எங்களுக்கு முன்னாடி நில்லுங்க ஆண்டவரே. அப்பா எப்போ எங்க கூடயே இருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.